ஆண்டவருடைய திருவுளத்திற்கு அன்னை மரியா தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். அதனால தான் ஆங்கிலத்தில் ஃபண்டமெண்டல் ஆப்ஷன் தியரி என்று ஒன்று இருக்கிறது. முதன்மை அடிப்படை தேர்வு கொள்கை. அந்த அடிப்படை தேர்வு கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை வேணாலும் செய்யலாம், ஆனால் எதை செய்தாலும் ஒன்று அது கடவுளுக்கா சரி, அது கடவுளுடைய ஆதரவான நிலைப்பாடாக இருக்கும், அல்லது கடவுளுக்கு எதிரான நிலைப்பாடாக இருக்கும். ரெண்டுக்கு நடுநிலைமைன்னு என்று ஒன்று கிடையாது. ஒன்று நாம் நல்லவர்களாக இருக்கிறோம் அல்லது கெட்டவர்களாக இருக்கிறோம், பாதி நல்லவன் பாதி கெட்டவன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நாம் வாழ்ந்து விட முடியாது என்பதை விளக்குவது தான் அடிப்படை தேர்வு கொள்கை. அதனால் நீங்கள் கடவுள் சார்பாக இருக்கிறீர்களா, கடவுளுக்கு எதிராக இருக்கிறீர்களா என்பது மட்டும்தான் கேள்வி. அந்த அடிப்படையில் அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையை பார்த்தால், அன்னை மரியா ஆம் என்று சொன்ன அந்த நொடியிலிருந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே கடவுளுக்காக அர்ப்பணிக்கின்றார். அவர் திரும்பி பார்க்கவே இல்லை. எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எத்தனை இடர்கள் வந்தாலும் அன்னை மரியா தன்னுடைய வாழ்க்கையில் கலக்க முறாதவராக இருக்கிறார். ஏனென்றால், நான் நம்பியது இறைவனை, அந்த இறைவன் என்னை வழிநடத்துவார், என்னை பாதுகாப்பார், பராமரிப்பார் என்று அன்னை மரியா நம்பிக்கை கொள்கிறார். அதனால்தான் அன்னை மரியா இறை நம்பிக்கையில் முன்மாதிரியாக நமக்கு திகழ்கிறார். அதே போல எதிர்நோக்கின் சீடர் என்று அன்னை மரியாவை நாம் பார்க்க முடியும். எதிர்நோக்கு என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஹோப் என்று சொல்கிறோம், எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. ஆனால் தூய தமிழில் நாம் அதை